ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்க எந்த ப்ரைவேட் காலேஜ் பற்றின தகவல் வேணும்னாலும் அட்மிஷன் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேகம் அகாடமி அண்ட் கேரியர் கைட்லைன்ஸ். தமிழ்நாட்டில் எந்த ஒரு காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எந்த ஒரு கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அதுக்கான டீட்டெயில்டான வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பிஇ பிரிண்டிங் டெக்னாலஜின்ற கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ஸ்கோப் என்ன, எந்தெந்த ஃபீல்டில் நம்மளுக்கு வேலை கிடைக்கும், என்னென்ன ரோலில் நம்மளுக்கு வேலை கிடைக்கும், எந்தெந்த காலேஜஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, எவ்வளோ சேல்ரிக்கு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பீயிங் பிரிண்டிங் டெக்னாலஜி அப்படின்னா அச்சகத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுவே லார்ஜ் ஸ்கேலில் நடத்துனாங்கன்னா அதுதான் பிரிண்டிங் டெக்னாலஜி. டெக்ஸ்ட்டு இமேஜஸை ரீப்ரொடியூஸ் பண்ணுறது தான் பிஇ பிரிண்டிங் டெக்னாலஜி. இது ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸு, 4 years இதோட கோர்ஸ் டியூரேஷன். ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் சயின்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கிற குரூப் எடுத்திருக்கணும். அந்த மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் 50% மார்க் வாங்கியிருக்கணும். உங்களுடைய 12th கட் ஆஃப் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் பிரிண்டிங் டெக்னாலஜி தரமணியில் இருக்குது. நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக போய் கட் ஆஃப் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த காலேஜில் படிக்கலாம். அதர்வைஸ் நம்ம பிஇ பிரிண்டிங் டெக்னாலஜி ப்ரைவேட்டில் படிக்கணும்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் நம்ம 50% எடுத்துருக்கணும். பிரிண்டிங் டெக்னாலஜியில் ஸ்கோப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லா ஃபீல்டுலையுமே பிரிண்ட்டுன்றது அத்தியாவசியமாயிடுச்சு. இப்போது கேலண்டர், ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், ஒரு மேரேஜ் இன்விடேஷன் கார்டு, ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு, நம்ம பார்க்குற ஒரு எல்லா இடத்துலையுமே பிரிண்டிங் லெட்டர்ஸ் இருக்குது. பிரிண்ட் பண்ணி தான் அது நம்மளை சேருது. ஸோ அப்படி இருக்கும்போது பிரிண்டிங் டெக்னாலஜிக்கு என்றைக்குமே டிமாண்ட் குறையாது. ரொம்ப ஹை டிமாண்டில் இருக்க கோர்ஸு. அதுவும் நம்ம இருக்கிற இடத்துலையே அதுக்கு ரொம்பவே டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ சிவகாசியில் பட்டாசு தான் ஃபேமஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் சிவகாசியில் பிரிண்டிங் டெக்னாலஜியும் ரொம்ப ஃபேமஸ். அங்கே பிரிண்டிங் டெக்னாலஜி படித்தவங்களுக்கு நிறையவே வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா, காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ் ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ் இதுவும் எழுதி நம்ம ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப்னு பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க்கில் ஜாப் கிடைக்க சான்சஸ் இருக்குது. கவர்மெண்ட் ப்ரெஸ் இன்ஸ்டியூட்லேயும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ என்னென்ன ஃபீல்டுலலாம் நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா 3D பிரிண்டிங், பயோ பிரிண்டிங், டெக்ஸ்டைல் பிரிண்டிங்னால் கிளாத்தில் பிரிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபீல்ட்லலாம் நம்மளுக்கு ஜாப் கிடைக்கும். நம்ம கவர்மெண்ட் ஜாப் தான் பண்ணணும் அப்படின்னும் இல்லை, நம்ம ஓனாக ஒரு பிரிண்டிங் கம்பெனியும் வைக்கலாம். அதுவும் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் தரும். ஸோ இதுக்கு ஆனுவல் ஃபீஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakhலேருந்து 2 lakhs ஆகும் ஒரு இயருக்கு. அதே மாதிரி நம்ம முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு சேல்ரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண்ட்ரியில் 40Kலேருந்து 3 lakhs வரைக்கும் சேல்ரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எந்தெந்த ரோல்லலாம் நம்மளுக்கு இந்த ஜாப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்டிங் சூப்பர்வைசர், ப்ரொஃபஸர், ட்ரெயினி இன்ஜினியர், ஸ்க்ரீன் ரூம் பிரிண்டிங் இன்ஜினியர், பிரிண்டிங் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் மேனேஜர், பிரிண்டிங் டெக்னாலஜிஸ்ட், குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜினியர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் போஸ்ட்டில் நம்மளுக்கு பிரிண்டிங் டெக்னாலஜி படித்தா வேலை கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பிரிண்டிங் டெக்னாலஜி பற்றி எதனா ஒரு டவுட் இருந்ததுன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.